ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம புக் பேக் கொஸ்டின் சீரீஸில் எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸில் லெசன் 3க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து லெசன் 1 லெசன் 2க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ லெசன் 3 என்னென்னு பார்த்தோன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று, சரியான விடையை தேர்வு செய்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? சங்க காலத்தில் வந்து என்னென்ன எழுத்து முறை அப்படின்னா தமிழ் பிராமி. ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? ஸோ எதுன்னு பார்த்தோன்னா சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, மகாவம்சம். அடுத்து தேர்ட் கொஸ்டின், காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? யாருன்னு பார்த்தோன்னா கரிகால சோழன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஸோ புகழூர் கல்வெட்டு தான் வந்து சேரர்களை பற்றி குறிப்பிடும். அடுத்து ஃபிஃப்த்தில் வந்து ஒரு 5 லைன் கொடுத்துட்டு அதில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோன்னா பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. செகண்டு, மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். தேர்டு, ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்ரஸ் முசிறியுடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. ஃபோர்த் ஒன்று, தமிழ் இலக்கண நூலான பத்துப்பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது. ஸோ இதில் எது வந்து சரின்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1, 2 மட்டும்தான் வந்து சரி, 3, 4 வந்து தப்பு. ஸோ ரோமானிய ஆவணம் வந்து வியன்னா பாப்ரஸ் கிடையாது. ஸோ அது வந்து கிரேக்க ஆவணம். ஓகேவா? ஸோ அதனால தான் தேர்டு ஒன்று வந்து ராங்கு. ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின், அதே மாதிரி 4 கூற்று கொடுத்துட்டு எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் மொதல் கூற்று, பதிற்று 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. செகண்ட் கூற்று, காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது. தேர்டு கூற்று, சோழர்களின் சின்னம் புலி ஆகும். அவர்கள் புலி உருவம் பொறுத்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். 4வது கூற்று, நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும். ஸோ இதில் சரியான கூற்று வந்து கூற்று 3 தான் வந்து சரியானது. சோழர்களின் சின்னம் வந்து புலி. அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். ஸோ அது ஒன்று தான் வந்து சரியானது. மற்ற 3 கூற்று வந்து பாருங்கள், பதிற்று 10 வந்து பாண்டிய அரசர்களை பற்றி சொல்லாது, சேர அரசர்களை பற்றி சொல்கிறது தான் பதிற்று 10. அடுத்து காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு வந்து சொல்லாது, சிலப்பதிகாரம் தான் வந்து சொல்லும். அடுத்து 4வது கூற்று பாருங்களேன், பாலை நிலம் தான் வந்து மணற்பாங்கான பாலைவன பகுதின்னு சொல்லுவாங்க, நெய்தல் நிலம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ 6வதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, 3 மட்டும்தான் சரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஸ் ஆகும் கல்வெட்டியல். செகண்டு, கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோன்றுதல் டேஸ் ஆகும். ஸோ தொல்லியல், ஆர்கியாலஜி. தேர்டு கொஸ்டின், மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஸ் ஆகும், அர்த்த சாஸ்திரம். அடுத்து 4வது, டேஸ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாக உள்ளது. ஸோ இந்த கோடிட்ட இடத்துக்கு சரியான ஆன்சர் பார்த்தோன்னா திணைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 5வது கொஸ்டின், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசிரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை டேஸ் எனும் சொல் குறிக்கிறது, யவனர் எனும் சொல்லுவாங்க. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று, இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. அடுத்து 2வது கூற்று, எரித்ரியன் பெரிப்ளஸ் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது. அடுத்து 3வது கூற்று, இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. அடுத்து 4வது கூற்று, சங்க காலம்
வெண்கல காலத்தில் வேரூன்ற தொடங்கியது. ஸோ இந்த 4 கூற்றில் வந்து எதுன்னு சரின்னு பார்த்தோன்னா கூற்று 1 தான் வந்து சரி. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் வந்து கொடுமணல், குற்றூர் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. அடுத்து செகண்ட் கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் கூற்று வந்து சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர், அவர்களின் தலைநகர் உறையூர் ஆகும். 2வது கூற்று மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன. 3வது கூற்று தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். 4வது கூற்று உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர், அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். ஸோ இந்த 4 கூற்றில் எது சரியான கூற்றுனா 3வது கூற்று. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்களேன், சேரர்கள் வந்து காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர்னு போட்டிருக்காங்க, அவர்களின் தலைநகர் உறையூர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சேரர்களுக்கு வந்து தலைநகர் வந்து உறையூர் கிடையாது, சோழர்களுக்கு தான் வந்து உறையூர். ஓகேவா? அடுத்து செகண்ட் கூற்று மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகிறது, கரிகாலன் கிடையாது, பாண்டிய நெடுஞ்செழியனை. அடுத்து உப்பு விற்றவர்கள் வந்து உமணர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபோர்த்து கூற்று வந்து வணிகர்கள்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த்து கூற்றில் என்ன கரெக்டான ஆன்சர்னால் உப்பு விற்றவர்கள் வந்து உமணர்கள். அடுத்து பொறுத்துக கல்வெட்டியல், காலவரிசை குறிப்புகள், மேய்ச்சல் வாழ்க்கை, புடைப்பு மணிகள், அரிக்கமேடு. ஸோ கல்வெட்டியலுக்கு வந்து எது சரியான பொருத்தம் பார்த்தோன்னா கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. காலவரிசை குறிப்புகள் வந்து முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. மேய்ச்சல் வாழ்க்கை வந்து கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். புடைப்பு மணிகள் கேமியோ. ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். அரிக்கமேடு சங்ககால துறைமுகம். ஸோ இதோட இந்த தேர்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 4th லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.